டேய், நான் தான் கட் பண்ணி விடுறேன்ல, திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்க. டேய், இருக்கியா இல்லையா? ஹலோ கிருபா, ஒண்ணுதான் கேக்குறேன். ஹலோ டேய் கிருபா, இருக்கியா இல்லையா? இருக்க விக்ரம். உனக்கு என்ன வேணும் இப்போ? இல்ல, பிரீத்தி கிடைச்சிட்டாலா இல்லையா, அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேக்கதான் போன் பண்ண. அத தேடிட்டு இருக்கேன்ல, கிடைச்சா கூட்டிட்டு வர மாட்டானா? இல்ல, பிரீத்தி நம்ம குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கா, அதான் அவளை நல்லபடியா கூட்டிட்டு வான்னு சொல்றதுக்கு தான் போன் பண்ண. அது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான். போன வை. நாகு அம்மா. சரிம்மா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா விக்ரம்கே நீ போன் பண்ணுவ? உன்னால சும்மா விடவே கூடாது. கிருபா, முட்டாள். உன்னோட கோவத்தால தான் எல்லாரும் மாட்டி இருக்கோம். கோவம்தான். அதே கோவத்துல இவள அடிச்சு கொன்னுற. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். நாகு அம்மா, இவளை கூட்டிட்டு போ. வாங்கம்மா, போ. வாங்க. ப்ளீஸ் ஆண்டி, என்ன விட்டுருங்க. நான் என்ன பண்ண உங்களுக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வேணாம். உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமா? நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நாளைக்கு காலையில மொத்தமா திருப்பி தரேன். அதோட உன் சாப்டர் க்ளோஸ். எனக்கு வந்த கோவத்துக்காக பல்லக்குல எல்லாம் உடைச்சிருப்பேன். ஐயோ கிருபாமா, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். ஏன் கிருபா இப்படி இருக்க? மா, அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு அவளை போட்டு அடிக்கணும் போலதான் இருக்கும். விக்ரம்காக இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தல்ல, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையா இரு. அப்புறம் எல்லாமே உனக்குதான். வா கிருபா, வா. வீரமாத்தி தாயே, அந்த சின்ன பொண்ணு பிரீத்தி இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இப்ப அவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. அவ நல்லபடியா இருக்கணும், அவ திரும்ப வரணும். அவ எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். என்னது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்க. சண்முகம், சண்முகம், கரண்ட் என்னாச்சுன்னு பாருமா. தெரியலமா, வெளியில ஏதோ லைன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் போய் ஜெனரேட்டர் ஆன் பண்றேன். சரி போ. என்னடி கரண்ட் கட் ஆயிடுச்சு? இருமா, கொஞ்ச நேரத்துல யாராவது ஜெனரேட்டர் ஆன் பண்ண போறாங்க. ஆமா இல்ல? ஏய், அங்கதாண்டி அவளை அடைச்சு வச்சிருக்கேன்.
ஐயோ, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி போலாம் வாங்க. ஐயோ, சண்முகம். ஐயோ, ஏய், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சண்முகம், ஆ? இ- என்னம்மா இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா கரண்ட் போயிடுச்சு. அம்மா என்னன்னு போய் பார்க்க சொன்னாங்க. அதான் ஜெனரேட்டர் ஆன் பண்ண வந்தேன். ஆ, இந்த வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னம்மா சிரமம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் ஸ்விட்ச் ஆன் பண்ண போறேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆ, நீங்க ஆன் பண்ண போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க போங்க சண்முகம். நாகு, நீ போய் ஆன் பண்ணு. சரிங்கம்மா. அவ ஆன் பண்ணுவா, நீங்க போங்க. நான் தானே இதெல்லாம் எப்பவும் செய்வேன். நீங்க போங்க. இல்ல சண்முகம், நீங்க போங்க. என்னம்மா ஏதாவது ப்ராப்ளமா? நான் வரட்டுமா? ஒண்ணு இல்ல பழைய போர்டு இல்ல, அதான் மக்கள் பண்ணுது. ஓ. அதான் ஆன் பண்ணிடுவா. அதான் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. சரிம்மா. ஐயோ, நீங்க போங்க சண்முகம். ஆ, இல்லம்மா நீங்க போய் சிரமப்பட்டு. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போங்க. என்னம்மா என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல பழைய ரூம் இல்ல, அதான் பூனை எதையாவது தட்டி விட்டு இருக்கோம். ஓ, வேற ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இல்லையேம்மா? நீங்க போங்க ஆ, சண்முகம். சரிம்மா. போங்க. ஏய், பெட்டியை தட்டி விட்டு எங்களெல்லாம் காட்டு குடுக்கலான்னு பாக்குறியா? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டு. இத பார், நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பிளான் பண்ண மாதிரி விடிஞ்ச உடனே உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம். அதை யாராலையும் மாத்தவும் முடியாது, நான் மாத்தவும் விட மாட்டேன். ஏய், வாங்க. அம்மா ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டம்மா. ஆ. அம்மா நீங்க பிரீத்தியை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ம். அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கும் உங்க வேண்டுதலுக்கும் கண்டிப்பா அந்த பொண்ண எங்க இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவா அந்த ஆத்தா. சண்முகா, அம்மா. போன கொடு. ஆ, இந்தாங்க. பாட்டி கால் பண்றாங்க. சொல்லுங்க பாட்டி. விக்ரம், என்னாச்சுப்பா? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் பாட்டி. எங்க தேடியும் பிரீத்தி கிடைக்கல. இத பார், உன் நம்பிக்கையை தளர விடக்கூடாது. ம்? விக்ரம், பிரீத்தி கண்டிப்பா கிடைப்பா. நீ தேடி. சரிங்க பாட்டி.
போ. வீரமாத்தி தாயே, பிரீத்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் அவளை நல்லபடியா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க. ஹலோ, ரத்னவேல், நான் அஞ்சனா தேவி பேசுறேன். தெரியுமா? சொல்லுங்கம்மா. கொஞ்சம் மீட் பண்ணி பேசணும். நான் உங்க ஆபீஸ்க்கு வரலாமா? ஐயோ அம்மா, நீங்க எதுக்குமா வந்துட்டு? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன். நான் வீட்டுல தான்ப்பா இருக்கேன். வீட்டுல தானம்மா இருக்கீங்க? நான் உடனே கிளம்பி வரேம்மா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ so மச். பரவாயில்லம்மா. ஆ. என்னம்மா, யார் யாரோ வராங்க. ஒருவேளை பிரீத்தி மறைச்சு வச்சிருந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஏய், நீ இப்ப மாட்டி கொடுத்து தொலைக்காதடி. வா, என்னன்னு பார்க்கலாம். வா. இருங்க, வந்துடுறேன். வாங்க வாங்க. என்ன சிவா சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா இருக்காங்கல்ல? மேலதான் இருக்காங்க, போய் பாருங்க. சரி. அண்ணா, யார் அவரு? அவர்தாம்மா நம்ம மாவட்ட கலெக்டர். மாவட்ட கலெக்டரா? அவரு என்ன விஷயமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? தெரியல, அம்மாவை பார்க்க வந்திருக்காரு போல இருக்கு. ஆஹா. போமா. நாகுமா? ம். ம். உட்காருப்பா. இருக்கட்டுமா, உங்க முன்னாடி. உனக்கு இல்லைனாலும் உன் பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உட்காரு. அம்மா, ஆ? ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, ஆனா எதுவும் பேசாம இருக்கீங்களே. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். என்ன உதவின்னு சொல்லுங்கம்மா, நான் செய்யறேன். என்ன பேசுறாங்க? ஒன்னும் கேட்கலையே. சரிங்கம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீங்க கேட்ட விஷயமெல்லாம் நாளை காலையிலுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க போய் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, என்ன மாதிரி நீங்க எவ்வளவு பேரை உங்க ட்ரஸ்ட்ல படிக்க வச்சு பெரிய பெரிய பதவியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்ன மதிச்சு என்கிட்ட உதவி கேட்டதுக்கு நான் தாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க இல்லாம நான் இல்ல. ஏன், என்ன மாதிரி பல பேர் இல்ல. சரிங்கம்மா, அப்ப நான் வரட்டுங்களா? வரமா. நாகு, என்ன பேசிக்கிட்டாங்க? அவங்க என்னமா பேசிட்டு போறாங்க? பிரீத்தியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவரும் சரின்னு சொல்லிருப்பாரு. ஆனா என்ன பண்ணாலும் பிரீத்தியை கண்டுபிடிக்க முடியாதுமா. இருந்தாலும் எங்க அம்மாவை அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுற முடியாது. அவங்க கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
பிரீத்தி சாரி. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை கீயறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. ஓ, கனவே கனவே கலையாதே, கண்ணீரில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே. ஓ, பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், கையாலே முகவரி தந்தாயே. ஓ, ஆயுள் முழுதும் அன்பே உன் அருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரைநொடி நின்மை போலே சென்றாயே. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. அவளை தூக்குங்க. டேய், கையை கட்டுறா. இருங்க இருங்க. வாங்க. உள்ள போங்க. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. போங்க, சீக்கிரம் ஒளிச்சுக்கங்க. எங்க தேடியும் பிரீத்தி கிடைக்கல. என்ன பண்றதுன்னே தெரியலையே. மிஸ் பண்ணிடணும்னு தோணுது பிரீத்தி. நான் தான் உலகம், நான் தான் இல்லைன்னு நினைச்சு வந்த பொண்ணு இப்படி அநியமா தொலைச்சிட்டேன்னு. நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். பிரீத்தி இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறானா அது எல்லாமே என்னாலதான். இவன் வேற நேரம் கிட்ட நேரத்துல நந்தி மாதிரி குறுக்க நின்னுட்டு
போவானா மாட்டானு தெரியலையே. நான் தான் அவளை தொலைச்சிட்டேன்.